யாரிடத்தில் காதுகளும் என் கண்ணீரை சுமப்பதற்கு யாரிடத்தில் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில வெற்றிகளை தவிர்க்கவே முடியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நில்லு. உனக்கான உணர்வுகள், உனக்கான விஷயங்களை நீ சந்தின்ற நானு. யூ ஃபேஸ் இட். உனக்கானது தானே அது. ஏன் அடுத்தவர்கள் வாயில போடுறத அடுத்தவர்கள் காதுல ஏன் போடுற? அதை கேட்கறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட காதுகள் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. சும்மா கேட்கிற மாதிரி நடிப்போம், ஃபுல்லா உள்ள எடுத்துக்க மாட்டோம். என்னை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க, எவனோ நம்மளை பத்தி பேசல, நினப்பு தான். போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே யோசிப்பேன், கும்பிட்டால் கடவுள், திருடு போனால் சிலை தானே. ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தீபத்தை விட உயர்ந்தது தானே, உயர்ந்தது தானே. குப்பை எடுக்கிறவன் எப்படிங்க குப்பைக்காரனா? போடுறவன் தானே குப்பைக்காரன். இப்படி யோசிய. செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருந்தனா, செல்ஃப் எஸ்டீமா இருந்தனா பிளிஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்க, இனிப்பா ஆயிடுவே. நீ யாருடைய மேல விழுந்தும் உன்னுடைய சோகத்தை சொல்லிக்கிட்டு எவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ப்ரோஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா இருந்துகிட்டெல்லாம் போக மாட்டேன். இந்த வயசுல உலகத்தின் அத்தனை சாதனையாளர்களையும் எடுத்துப்பார், இந்த வயதில் தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் பிலோ 20-25 இதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் எக்ஸெப்ஷனல் உண்டு, பெரியார் மாதிரி 74 வயசுல ஆரம்பிச்சார் அந்த பெரியவர். அது வேறு. உன் வயதிலே சில விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது அதை பெரிய பேஷனோட அதை சந்திச்சு பாரு. நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடியின் அழகோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கண்களோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விரலோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையோ இந்த 800 கோடி மக்களில் யாரிடத்திலும் கிடையாது, உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கு. முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடு, அப்போதான் துணிச்சல் வரும். என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே. நான் ஒரு இடத்துல நின்று இருக்கேங்க, அதை நின்று போன அந்த பெண்ணினுடைய வயது 10 வயசுல மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கிறாளே மீனாட்சி, அவளை போல் நிற்கிறேன், காத்து நிற்கிறேன் நான். இந்த தெளிவு எனக்கு வந்துருச்சு எப்பவோ. உங்களுக்கு வந்திருக்க அந்த தெளிவு? ஒரு இன்னசென்ஸோட, ஒரு தெளிவோட இருங்க. ஒரு இன்னசென்ஸ் இருக்கட்டும். எதையுமே ஒரு ஆச்சரியத்தோடு உள்வாங்குங்கள், எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். learn to know and learn. ஏற்கனவே குப்பைகளாக சேர்த்து வைத்திருக்கின்றவர்களை அந்த கற்றலை விடுத்து புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கு மனதை விரிவுபடுத்து. இதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத, ஓப்பன் ஆயிரு, ஓப்பன் மைண்டடா இரு. ஓப்பன் மைண்டடா இருக்கிறேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகும்.